பார்வதியும் கமர்தினும் நேற்று நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கானவினோதன்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமித் வந்து ஜட்ஜ் கேரக்டர் சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அமித் அங்கே சைடில் நின்றுட்டுருக்காரு, அவரும் கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து கானவினோதன்னா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ வந்து வெளியில் போனால் அப்படியே ஜட்ஜுன்னு ஒரு ரோலே கொடுத்துருவாங்க, படத்தில் நடிக்க கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் அமித்க்கு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. இது கேம்டா அப்படின்னு ஏதோன்னா அது என்னன்னு எனக்கு சரியாக புரியல. அதுக்கப்புறமா அமித் சொல்கிறாரு, போன வாரம் பப்பி ஷேம் ஆகிடுச்சுல, அதனால தான் இந்த வாரம் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. போன வாரம் அவர் நல்லா தான் பண்ணார். அவருக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது, ஒரு கர்ணன் ரோல் கொடுத்தா அவரால் இவ்வளோ தான் பண்ண முடியும். அவரோட ரோல் அவர் பெஸ்ட்டாக தான் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு பார்வதியும் கமர்தினும் 2 பேருமே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்களும் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா சபரி பற்றி பேசுகிறாங்க பாருவும் கமர்தினும். என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்லடா அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. உடனே கமர்தின் சொல்கிறாரு, ஆமாம்மா ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு. உடனே பாரு சொல்கிறாங்க, பண்ணுறதெல்லாம் பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, பார்க்காதீங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒருவேளை மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கானோ, இவன் பண்ணுறதெல்லாம் காமெடின்னு நினைக்கிறானடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, நீங்கள் பண்ணுறது மட்டும் என்ன ரசிக்கிற மாதிரியா இருக்குது. பாரு வந்து ஒரு நிறைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க. விஜய் சேதுபதி சாரே நிறைய வாட்டி திட்டியிருக்காரு. அப்புறம் அந்த கேப்டன்சி மீட்டிங், ஒரு கேப்டன்சி மீட்டிங்க்கும் இப்போ தான் கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு வாட்டி 1000 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் மட்டும் என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப ரசித்து ஜாலியாக இருக்கிற மாதிரியா இருக்குது. அவருக்கு புரிஞ்சதே ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. இல்லை சபரி யாருடைய கேமை போய் கெடுத்தாரா, வாண்டடாக போய் கெடுத்தாரா, அடுத்தவனே தான் கெடுத்தாரா, ஒன்றும் பண்ணலை. அவர் ஏதோ ஒரு மாதிரி ஹைப்பராக பண்ணுறாரு. பிடிச்சவங்க பார்த்துட்டு போகிறாங்க, பிடிக்காதவங்க பார்க்காம போகிறாங்க. அதுக்கு அடுப்பாக இருக்குன்னுட்டு பார்வதி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நைட்டு பண்ணுற கண்டென்ட்லாம் கூட தான் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க என்ன அவாய்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது மாதிரி அவருக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.